அனைவருக்கும் வணக்கம். இது பசுமை கனவுகளின் எங்கள் தோட்டம். நம்ம போன வருஷம் ஒரு விவசாய கண்காட்சிக்கு போயிருந்தோம். அங்கே வந்து இஞ்சி, அதாவது இதை வந்து எல்லோ ஒயிட் டெர்மரிக் அப்படிம்பாங்க. மஞ்சள் வகையை சார்ந்தது. ஆனால் இஞ்சி நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. இதை வந்து அல்சருக்கு, கேஸ்ட்ரிக்கு, வயிறு உபாதைகள் சம்மந்தப்பட்டதுக்கு இந்த இஞ்சி சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, அதனால் வந்து ஒரு 3 விதைக்கிழங்கு எடுத்தோம். 10 ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒன்று 10 ரூபாய்ன்னு 3 30 ரூபாய்க்கு எடுத்தோம். அதை கொண்டு வந்து முளைக்கு போட்டிருந்தோம் அண்ணன் வீட்டில். நல்லா முளைச்சிருந்துச்சி. அதுக்கு எந்த பராமரிப்பு இல்லை. மீன் அமிலம் மட்டும் அப்பப்போ கொடுத்தேன். வேறு எந்த ஒரு கெமிக்கலும் நான் ஆட் பண்ணல. வேறு எதுவுமே கொடுக்கல. தண்ணி கொடுத்தோம், அதுக்கப்புறம் மீன் அமிலம் கொடுத்தோம். இப்போ ஒரு 10 மாதம் ஆச்சு. அதை வந்து நம்ம அறுவடைக்கு தயாரான மாதிரிலாம் சரின்னு அதை எடுத்து பார்த்தோம். எதிர்பார்த்ததுக்கு மேலே சிறப்பாகவே வந்துருந்துச்சு. இப்போ 3 இதுவும் சேர்ந்து எடுத்தது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 6 கிலோ இஞ்சி நமக்கு கிடச்சிது. இந்த 6 கிலோ இஞ்சியும் நல்ல அந்த மோந்து பார்த்திங்கன்னா மாம்பழ வாசம் அடிக்கும். அதே சமயத்தில் மாங்காயோட புளிப்புத்தன்மை இருக்காது. அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் வந்து என்ன பண்ணலான்னா துவையல் பண்ணலாம். இஞ்சி வச்சு துவையல் பண்ணலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதை அடுத்து பார்த்திங்கன்னா தொக்கு பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தக்காளி தொக்கு செய்கிற மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா ஒரு 15 டேஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் சப்பாத்திலேருந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து அதை கன்சியூம் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஊறுகாய். பிபி இந்த மாதிரி இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ண முடியாது. பட் நார்மலாக ஊறுகாய் வந்து நல்லா இருக்கும். இஞ்சி ஊறுகாய் நல்ல ஒரு இயற்கையான மருத்துவ குணம் கொண்டது. இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். மாடி தோட்டம் வச்சுக்கிறவங்க நாங்களே ஒரு சின்ன துண்டு வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 10 மாதத்தில் ஒரு இதுக்கே வந்து ஒரு கிலோ 1.5 கிலோவுக்கு மேலே வந்து உங்களுக்கு இஞ்சி கிடைக்கும்.